இப்பெல்லாம் சிறை கூடம் அப்படிங்கிறது மர்ம கூடமா மாறிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். வெளியே குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டதே சிறைச்சாலை. மேலும் குற்றவாளிகள் அதுல தண்டனை அப்படிங்கிற பேர்ல அடைக்கப்பட்டாங்க. ஆனா இன்று சிறைச்சாலை என்பது குற்றங்கள் நடக்கிற ஒரு இடமாவே மாறிட்டு வருது. சர்வ சாதாரணமாக கைதிகளிடம் ஆயுதங்கள் இருக்கு, செல்போன்கள் இருக்கு, மேலும் கஞ்சா போன்ற லகரி வஸ்துக்களும் இருக்கு. பணப்புழக்கம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சிறையில இருந்தபடியே திட்டங்கள் தீட்டி வெளியே கொலையும் செய்ய முடியுது. அவங்களால வயிறு கடித்து தற்கொலையும் செஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா சிறைச்சாலை அப்படிங்கிறது எதற்காக அப்படின்ற கேள்விதான் மக்கள் முன்னாடி இன்னைக்கு எழுது. 4 நாட்களுக்கு முன் இயக்குனர் கௌதமன் சிறைக்குள்ள கொடூரமா தாக்கப்பட்டிருக்காரு. கொலைவெறி தாக்குதல் அது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திட்டம் போட்டு கௌதமனின் நடமாட்டங்களை நோட் செய்து அடித்து துவம்சம் செய்திருக்கிறான் கொலையாளி. சில மாதங்களுக்கு முன் ராஜீவ்காந்தி கொலை வழக்குல சிறையில இருக்கும் பேரறிவாளன் கொடூரமா தாக்கப்பட்டிருக்காரு. மேலும் சுவாதி கொலை வழக்குல சிறையில இருந்த ராம்குமார் வயிறை கடித்து தற்கொலையும் செய்துட்டு இருக்காரு. இந்த மாதிரியான சம்பவங்கள் சிறையில் நடந்து கொண்டுதான் இருக்குது. இயக்குனர் கௌதமன் இப்போது தனி அறையில பாதுகாப்பாக இருக்கிறார் என்றாலும் அவரை தாக்கிய நோக்கம் என்ன, யார் ஏவியது இந்த அம்பை, கொலையாளிக்கும் இயக்குனருக்கும் என்ன பகை, இந்த மாதிரியான கேள்விகள் நம் முன்னாடி எழத்தான் செய்யும். ஆனா விடை தெரியாது. எவ்வளவு தேடினாலும் கிடைக்கவும் கிடைக்காது. இந்த நியூஸ் பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் நேட்டிவி ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.